இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். வணக்கம். உங்கள் எல்லோரையும் இந்த ஆழமான தேடலுக்கு, அதாவது இந்த விரிவான விவாதத்துக்கு வரவேற்கிறேன். ஆமாம், இது வழக்கமான ஒரு மேலோட்டமான விவாதம் கிடையாது. கொஞ்சம் ஆழமா போக போறோம். கண்டிப்பா. இப்போ அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். மனித குலத்தின் மாபெரும் செயல்கள் அப்படின்னு நாம எதை சொல்வோம்? பொதுவா பிரம்மாண்டமான பாலங்கள் கொட்டுவது, விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவது. ஆமா, அல்லது மிகப்பெரிய உலகளாவிய தொண்டு நிறுவனங்களை உருவாக்குவது. இப்படிதான் நம்முடைய சிந்தனை போகும். அது மனித இயல்புதான். கண்ணால் பார்க்க முடியற விஷயங்களை தான் நாம சாதனையா நினைப்போம். சரியா சொன்னீங்க. ஏன்னா இவை அனைத்தையும் நம்மால் கண்ணால் பார்க்க முடியும், அளவிட முடியும். ஆனா பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் திருச்சபை போன்ற ஒரு மிக பிரம்மாண்டமான அமைப்பு தன்னுடைய மிகப்பெரிய செயல் என்று எதை வரையறுக்கிறது தெரியுமா? பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு கட்டிடக்கலையோ தொண்டு நிறுவனமோ அல்ல. அதுதான் ஆச்சரியமான விஷயம். அது ஒரு சடங்கு. இன்னும் துல்லியமாக சொல்வதென்றால் வழிபாட்டு முறை, அதாவது லிட்டர்ஜி. சரி, இதை நாம் விரிவாக பிரித்து பார்ப்போம். உலகம் முழுவதும் இவ்வளவு சமூக பணிகளை செய்யும் ஒரு அமைப்பு ஏன் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை தன்னுடைய உச்சக்கட்ட செயல்பாடாக கருதுகிறது? இது மேலோட்டமாக பார்க்கும்போது கொஞ்சம் முரண்பாடாக தோன்றலாம். ஆமா, கொஞ்சம் இல்ல, ரொம்பவே முரண்பாடாதான் தோணுது. ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே கண்களுக்கு தெரியும் பௌதீக ரீதியான சாதனைகள் தான் பெரிதாக தெரியும். ஆனால் திருச்சபையை பொறுத்தவரை அதனுடைய ஆணிவேர் என்பது கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்மீக மற்றும் சமூக கட்டமைப்புல தான் இருக்கிறது. ஓ, அந்த சமூக கட்டமைப்பு. ஆமா, இந்த வழிபாட்டு முறை அல்லது லிட்டர்ஜி என்பது வெறுமனே சில பாடல்களை பாடுவதோ சில மந்திரங்களை உச்சரிப்பதோ அல்ல. வேற என்ன அது? அது திருப்பலி, திருவருட்சாதனங்கள் மற்றும் தெய்வீக திருப்புகழ் மாலை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கட்டமைப்பு. இது தனிமனிதர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் வெளியிலும் ஒன்றாக இணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னல். இத நான் இப்படி பாக்குறேன். அதாவது இந்த ஒட்டுமொத்த வழிபாட்டு முறைய ஒரு பெரிய மரமா உருவகப்படுத்தினா. ஒரு மரம் நல்ல உதாரணம். ஆமா, அந்த மரத்தின் ஆழமான வேர்களும் உறுதியான தண்டு பகுதியும் தான் இந்த லிட்டர்ஜி. அந்த மரத்திலிருந்து பிரியும் முக்கிய கிளைகளாகத்தான் திருப்பலி, திருவருட்சாதனங்கள் எல்லாம் செயல்படுகின்றன. மிகச்சரியான பார்வை. எல்லாமே அந்த ஊர் அடிப்படையிலிருந்து தான் வருது. ஆனா எனக்கு இங்க ஒரு நடைமுறை சந்தேகம் எழுகிறது. இப்போ நான் இருக்கேன்னு வைங்க, ஏன் அறையில தனிமையாக அமர்ந்து முழு மனதோடு அமைதியாக வழிபடுவது என்பது மிகவும் ஆழமான ஒரு தனிப்பட்ட அனுபவம். கண்டிப்பா, அது மறுக்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட சுதந்திரமான, உணர்வுபூர்வமான, தனிப்பட்ட வழிபாட்டை விட இப்படி ஒரு பிரம்மாண்டமான, கட்டமைக்கப்பட்ட, சில நேரங்களில் மிகவும் ஒரு மாதிரி ரிஜிடா தோன்றும் வழிபாட்டு முறை ஏன் மிகச்சிறந்த செயலாக கருதப்படுகிறது? தனிப்பட்ட ஆன்மீகம் இதைவிட சிறந்ததல்லவா? இப்போ பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஆன்மீகத்திற்கு நிச்சயமாக அதற்கான இடமும் மதிப்பும் இருக்கிறது. அது தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. அப்புறம் ஏன் இந்த பெரிய கட்டமைப்பு? ஏன்னா தனிப்பட்ட வழிபாட்டுல உள்ள ஒரு பெரிய ஆபத்து என்னவென்றால் அது பெரும்பாலும் அந்த மனிதனின் உணர்ச்சிகள், அவனுடைய அப்போதைய மனநிலை மற்றும் அவனுடைய தனிப்பட்ட தேவைகளை மட்டுமே சுற்றி இருக்கும். ஓ, அதாவது எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைக்கிறது. அதுதான், அது மிகவும் சப்ஜெக்டிவான ஒன்று. ஆனால் லிட்டர்ஜி என்பது ஆப்ஜெக்டிவான ஒரு கட்டமைப்பு. எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. நீங்கள் என்று மிகவும் சோர்வாக இருக்கலாம் அல்லது அதீத மகிழ்ச்சியில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வழிபாட்டு முறைக்குள் நுழையும்போது உங்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சிகளை தாண்டி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு பெரிய சமூகத்தின் குரலோடு உங்கள் குரலை இணைக்கிறீர்கள். வாவ்! அப்போ என்னுடைய சின்ன உலகத்துல இருந்து நான் வெளியே வரேன். எக்ஸாக்ட்லி. இது உங்களை உங்கள் சொந்த நான் என்ற வட்டத்திலிருந்து வெளியே இழுத்து ஒரு மாபெரும் சமூகத்தின் அங்கமாக உங்களை மாற்றுகிறது. தனிமனிதன் தன் சுயநலத்தை தாண்டி மற்றவர்களோடு ஒரே குரலில் பேசுவதுதான் இங்கே மாபெரும் செயலாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த அமைப்பு என்பது உங்களை சிறைப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை உங்கள் சொந்த உணர்ச்சிகளின் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டது என்கிறீர்கள். இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஆமாம். சரி, இந்த மரத்தின் வேர்களை பற்றி பேசிவிட்டோம். இப்போது அதன் மையப்பகுதிக்குள் நுழைவோம். மையப்பகுதி என்றால் திருப்பலி மற்றும் நற்கருணை. அதுதான் இந்த ஒட்டுமொத்த வழிபாட்டு முறையின் இதயமும் மையமுமாக இருப்பமை இந்த திருப்பலியும் நற்கருணையும் தான்.
இங்கே நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் உண்மையான அர்த்தங்களை உற்று நோக்கினால் அது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கதையைச் சொல்கிறது. எப்படி சொல்றீங்க? இப்போ திருப்பலி என்பதை ஆங்கிலத்தில் மாஸ் என்கிறோம். இது மிஸ்ஸா என்ற பழங்கால சொல்லிலிருந்து வந்தது. இதற்கு 4 அர்த்தங்கள் உள்ளன: காணிக்கை, துவக்கம், கூடுகை மற்றும் அனுப்பி வைத்தல். இந்த 4 வார்த்தைகளுமே ஒரு தொடர்ச்சியான பயணத்தை குறிக்கின்றன. ஒரு பயணம், அதுதான் சரியான வார்த்தை. பெரும்பாலும் மக்கள் திருப்பலி என்பதை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று 1 மணி நேரம் உட்கார்ந்துவிட்டு வருவதாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மிஸ்ஸா என்ற வார்த்தையின் அமைப்பு ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸை விளக்குகிறது. இங்கேதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. இதுல தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. இதை நான் ஒரு பயிற்சி முகாம், அதாவது ஒரு பூட் கேம்ப் போல பாக்குறேன். பயிற்சி முகாம், அது ஒரு வித்தியாசமான கோணம். எப்படி சொல்றேன் கேளுங்க. நீங்கள் அங்கே பலதரப்பட்ட மக்களுடன் கூடுகிறீர்கள். இது அசெம்பிளி. உங்களுக்கு ஒரு நோக்கம் துவக்கி வைக்கப்படுகிறது. இது இனிஷியேஷன். உங்கள் உழைப்பை காணிக்கையாக தருகிறீர்கள். இது ஆப்லேஷன். ஆமா, இதுவரைக்கும் எல்லாம் ஒரு வழக்கமான சடங்கு போலதான் தெரியுது. அதுதான், இதுவரை எல்லாம் சரிதான். ஆனா கடைசியாக வரும் அந்த அனுப்பி வைத்தல், அதாவது டிஸ்மிஸல் என்ற வார்த்தை முரண்பாட்டின் உச்சம். எப்படி அதை முரண்பாடுன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு பயிற்சி முகாமிற்கு போனால் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட மாட்டீர்கள். நீங்கள் பயிற்சிகளை முடித்துவிட்டு களத்திற்கு செல்வதற்காக வெளியே அனுப்பி வைக்கப்படுவீர்கள். ஆமா, போருக்கு தயாராகி வெளியே போற மாதிரி. ஆனால் பிராக்டிக்கலை யோசித்து பாருங்கள். பலரும் தேவாலயங்களே ஒரு டெஸ்டினேஷனாகத்தான் பார்க்கிறார்கள். நான் அங்கே போய்விட்டேன், என் கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்கள். அதாவது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி டிக் பண்ணிட்டோம், முடிஞ்சது. அதேதான். ஆனால் அதன் மையப் பொருளே உங்களை அங்கிருந்து வெளியே அனுப்புவதுதான் என்பது பெரும்பாலானோருக்கு புரிவதில்லை. அந்த புரிதல் இல்லாமையாலதான் பல ஆன்மீக செயல்பாடுகள் அன்றாட வாழ்க்கையோடு பொருந்துவதில்லை. அனுப்பி வைத்தல் என்பது வெறும் சம்பிரதாயமான விடைபெறுதல் அல்ல. பின்னே அது என்ன? அது ஒரு டிப்ளாய்மெண்ட். நீங்கள் உள்ளே வந்து பெற்றுக்கொண்டதை வெளியே கொண்டு போய் செயல்படுத்துவதற்கான ஆணை அது. இதை நாம் அடுத்த வார்த்தையான நற்கருணை என்பதோடு இணைத்து பார்க்கும்போது இதன் முழுமையான தர்க்கம் விளங்கும். நற்கருணை, அதாவது யூகாரிஸ்ட். ஆமாம், யுகாரிஸ்ட் என்பதன் நேரடி பொருள் நன்றி அறிதல், அதாவது தேங்க்ஸ்கிவிங். இதுதான் இந்த மையப்பகுதியின் ஆணிவேர். கொஞ்சம் இருங்க, இங்கே நான் உங்களை நிறுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. இது மனித இயல்புக்கு முற்றிலும் எதிரானது போல தோன்றுகிறதே. தர்க்க ரீதியாக பார்த்தால் மனிதர்கள் ஒரு உயர் சக்தியிடம் அல்லது கடவுளிடம் செல்லும்போது தங்களுக்கு என்ன வேண்டும் என்ற ஒரு பெரிய பட்டியலோடு தான் செல்வார்கள். அது இயற்கைதான். நமக்கு எப்பவும் ஏதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, எனக்கு வேலை வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு செல்வம் வேண்டும் என்பதுதான் 99% மக்களின் பிரார்த்தனையாக இருக்கும். உண்மைதான். அப்படி இருக்கையில் இந்த ஒட்டுமொத்த மாபெரும் வழிபாட்டு முறையின் மையமாக இருப்பதும் உச்சமாக இருப்பதும் வெறும் நன்றி அறிதல் என்ற குணம்தான் என்று சொல்வது எப்படி சாத்தியம்? மக்கள் தங்களின் தேவைகளை கேட்பதை விட்டுவிட்டு வெறும் நன்றியுணர்வோடு மட்டும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடைமுறைக்கு சாத்தியமா? அது சாத்தியமா என்ற கேள்வியை விட அந்த மாற்றம் ஏன் அவசியமானது என்று பார்ப்பதுதான் முக்கியம். ஓ, அந்த மாற்றம் அவசியமா? கண்டிப்பா. நீங்கள் சொன்னது போல மனித மனநிலை என்பது இயல்பாகவே எனக்கு என்ன கிடைக்கும் என்ற நுகர்வோர் மனநிலையில தான் இயங்குகிறது. ஒரு கன்சியூமர் மைண்ட் செட். எக்ஸாக்ட்லி. கடவுளை கூட ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக பார்க்கும் மனநிலை தான் நம்மிடம் அதிகம். ஆனால் இந்த வழிபாட்டு முறை உங்களை அந்த நுகர்வோர் மனநிலையிலிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்தெடுக்கிறது. அதாவது என்ன வேணும்னு கேட்கறது நிறுத்துறது. ஆமா, நன்றி அறிதல் என்பது நீங்கள் உலகை பார்க்கும் லென்ஸையே மாற்றுகிறது. உங்களிடம் இல்லாததை பற்றி சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக பணிவுடன் நன்றி செலுத்தும் ஒரு மனநிலையை இது உருவாக்குகிறது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இதுதான் அந்த டிஸ்மிஸலுக்கு உங்களை தயார்படுத்துகிறது. நீங்கள் தேவைகளுடனே வெளியே அனுப்பப்பட்டால் உலகத்தை உறிஞ்ச துடிப்பீர்கள். எனக்கு இது வேணும் அது வேணும்னு அலைவோம். அதேதான். ஆனால் முழுமையான நன்றி உணர்வோடு வெளியே அனுப்பப்பட்டால் உலகத்திற்கு எதையாவது கொடுக்க துடிப்பீர்கள். அதாவது அந்த ஃப்ரிக்ஷன் தான் இங்க பாயிண்ட். மனிதர்கள் இயல்பாகவே தேவைகளை தேடி ஓடுபவர்கள். அவர்களை அப்படியே விட்டா அது சுயநலத்துல தான் முடியும். ஆமாம், அது ஆபத்தானது. எனவே அவர்களை ஒருமுகப்படுத்தி, இல்லை நீ கேட்பதற்காக இங்கே வரவில்லை, நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாய் என்று ஒரு கடினமான பயிற்சியை கொடுப்பதுதான் இந்த வழிபாட்டு முறையின் நோக்கம். இது ஆழமான தத்துவம். அதுதான் அந்த கட்டமைப்பின் அழகு. சரி, இந்த சடங்குகளின் பெயர்கள்
கட்டமைப்பு, அதன் பின்னணி ஆகியவற்றை பார்த்துவிட்டோம். இப்போது இந்த தொடர்ச்சியான செயல்முறை ஒரு மனிதனுக்குள் என்ன மாதிரியான ரசாயன மாற்றத்தை, அதாவது ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். கண்டிப்பா. தூய நற்கருணையை ஒரு வாழ்வின் ஊற்று, அதாவது ஃபாண்ட் ஆஃப் லைஃப் என்று விவரிக்கிறார்கள். இந்த உருவகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. வாழ்வின் ஊற்று என்பது ஒரு தேங்கி நிற்கும் குட்டை அல்ல. அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா, அது தொடர்ந்து சுரந்து கொண்டே இருக்கும், பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு ஜீவ நதி. நற்கருணை மனிதனை தூய்மைப்படுத்தி அவனுக்கு ஆன்மீக உணவளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தூய்மைப்படுத்துதலின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆமா, இதனுடைய இறுதி நோக்கம் என்னவென்றால், நாம் நமக்காக மட்டும் வாழாமல் கடவுளுக்காகவும் கடவுள் மற்றும் அண்டை அயலாரோடு ஒரு அன்பின் ஐக்கியத்திலும், அதாவது கம்யூனியன் ஆஃப் லவ்ல வாழ்வதே ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அல்டிமேட் கோல். ஆனா பாருங்க, இது கேட்பதற்கு மிக சிறந்த ஒரு தத்துவமாக தோன்றலாம். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயல்பாகவே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் என்ற தத்துவத்தின்படி நமக்காக, நம்முடைய தற்காப்பிற்காக வாழும்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். பரிணாம வளர்ச்சி அப்படி அமைஞ்சிருக்கு. நல்ல குணத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு சக மனிதர்களோடு ஒரு அன்பின் ஐக்கியத்திற்கு மாறுவது என்பது வெறும் அறிவுரையை கேட்பதாலோ அல்லது சொந்த முயற்சியாலோ மட்டும் சாத்தியமாகிவிடுமா? அந்த இடத்துலதான் நற்கருணை ஏன் வாழ்வின் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான விடை இருக்கிறது. எப்படி? மனிதனால் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் மூலமாக, அதாவது அந்த வில் பவர் மூலமாக மட்டுமே தன்னுடைய சுயநலத்தை முழுமையாக அழித்துவிட முடியாது. அதற்கு அவனுடைய தற்காப்பு உணர்வு அனுமதிக்காது. அதாவது என் மூளையே என்ன தடுக்கும். ஆமா, அதனாலதான் இந்த வழிபாட்டு முறை அவனுக்கு வெளியிருந்து ஒரு ஆற்றலை, அதாவது அருளை வழங்குகிறது. அந்த ஊற்றில் இருந்து கிடைக்கும் ஆற்றலை கொண்டுதான் அவனால் இந்த மாற்றத்தை அடைய முடியும். ஓ, வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஆமாம், இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு தர்க்க ரீதியான விஷயம் இருக்கிறது. இதில் 2 பரிமாணங்கள் உள்ளன. 2 பரிமாணங்கள்? ஆமாம். ஒன்று செங்குத்தான உறவு, அதாவது வெர்டிகல், மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலான அருள் பரிமாற்றம். மற்றொன்று கிடைமட்டமான உறவு, அதாவது ஹரிசான்டல், மனிதனுக்கும் அவனது அண்டை அயலாருக்கும் இடையிலான அன்பின் பரிமாற்றம். இப்போ எனக்கு புரியுது. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒருவர் செங்குத்தான உறவில் மட்டும் மிகவும் தீவிரமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். சரி. அவர் தேவாலயத்திற்கு செல்கிறார், வழிபாட்டு முறைகளில் மிக சரியாக கலந்து கொள்கிறார், அருளை பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் வெளியே வந்தவுடன், அதாவது அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு, வெளியே வந்த பிறகு தன்னுடைய அண்டை அயலாரோடு சக மனிதர்களோடு அன்பாக நடந்து கொள்ளவில்லை, எந்த ஒரு அன்பின் ஐக்கியத்தையும் அவர் உருவாக்கவில்லை என்றால், அந்த ஒட்டுமொத்த செங்குத்தான உறவும் அவர் செய்த அந்த மாபெரும் சடங்கும் தோல்வி அடைந்து விட்டது என்றுதானே அர்த்தம்? 100% உண்மை. செங்குத்தான உறவின் உண்மையான சாட்சியே கிடைமட்டமான உறவு எப்படி இருக்கிறது என்பதுதான். வாவ்! நீங்கள் கடவுளிடமிருந்து பெறுவதை உங்கள் சக மனிதர்களோடு அன்பாக பகிரவில்லை என்றால் அந்த வழிபாட்டு முறை முழுமையடையவில்லை. ஒரு மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது அவனை சுற்றியுள்ள சமூகத்தை நேசிப்பதற்கான ஒரு தயாரிப்பு மட்டுமே. இது ரொம்பவே ஒரு ஆழமான பார்வை. அதனால்தான் திருச்சபை பல சமூக பணிகளை செய்தாலும் இந்த வழிபாட்டு முறையை அதன் மிகப்பெரிய செயலாக கருதுகிறது. ஏனென்றால் இந்த வழிபாட்டு முறைதான் மனிதர்களை சுயநலவாதிகளிலிருந்து சமூகத்தை நேசிக்கும் மனிதர்களாக மாற்றும் தொழிற்சாலையாக, ஒரு இன்ஜினாக செயல்படுகிறது. ஒரு தொழிற்சாலை. உண்மையாகவே இந்த தொடர்ச்சியான உரையாடல் பல புதிய கோணங்களை திறந்துவிட்டுள்ளது. நாம் இதுவரை பேசியதை ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம். கண்டிப்பா. திருச்சபையின் மாபெரும் செயல் என்பது எந்த பொருட்செல்வமும் அல்ல, அது மனிதர்களை ஒன்றிணைக்கும் வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையின் அடித்தளமாக ஒரு மரத்தின் ஆணிவேராக இருப்பவை திருப்பலியும் நற்கருணையும். மிஸ்ஸா என்ற வார்த்தைக்குள் இருக்கும் கூடுகை மற்றும் அனுப்பி வைத்தல் என்ற முரண்பாடான ஆனால் மிக அவசியமான பயிற்சி முகாம் தத்துவத்தை பார்த்தோம். பயிற்சி முகாம், ஆமா. எல்லாவற்றுக்கும் மேலாக நுகர்வோர் மனநிலையிலிருந்து மனிதனை வெளியேற்றி அவனுக்கு வாழ்வின் ஊற்றாக உணவளித்து அண்டை அயலாரோடு ஒரு அன்பின் ஐக்கியத்தை உருவாக்கும் அந்த செங்குத்தான மற்றும் கிடைமட்டமான உறவுகளின் பிணைப்பை நாம் ஆழமாக அலசியிருக்கிறோம். ஆமாம், இது மனிதனின் அக மற்றும் புற வாழ்க்கையை எவ்வாறு இணைப்பது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ப்ளூ பிரிண்ட் என்று கூறலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் எந்த நம்பிக்கையை கொண்டவராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாதவராக இருந்தாலும் சரி,
இந்த விவாதத்தில் நாம் பார்த்த விஷயங்கள் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை. கண்டிப்பா இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான உண்மை. ஒரு தனிமனிதனாக தனித்திருக்காமல் ஒரு சமூகமாக ஒன்று கூடுவதன் அவசியம். எல்லாவற்றையும் நம் உரிமையாக கருதாமல் கிடைப்பவற்றுக்கு நன்றியோடு இருக்கும் மனநிலை, நமது இயல்பான சுயநலத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது, மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுதல். இந்த விழுமியங்கள் ஒரு சிறந்த மனித சமுதாயத்தை கட்டமைக்க ரொம்பவே அவசியம். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கும் தருவாயில் இன்று நாம் பேசிய விஷயங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஆனால் உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு புதிய கேள்வியை உங்களுக்கு விட்டுச் செல்ல விரும்புகிறேன். என்ன கேள்வி அது? இந்த வழிபாட்டு முறையின் இறுதி நோக்கம் மனிதர்களை உள்ளே அழைப்பது மட்டுமல்ல, அவர்களை அண்டை அயலாரோடு அன்பின் ஐக்கியத்தில் வாழ்வதற்காக வெளியே அனுப்பி வைப்பது என்று பார்த்தோம். ஆமா, அந்த டிஸ்மிஸல். ஆனால் இன்றைய நவீன டிஜிட்டல் உலகத்தை சற்று யோசித்துப் பாருங்கள். நாம் அனைவரும் சமூக வலைத்தளங்களில் கூடுகிறோம், அதாவது அசெம்பிள் ஆகிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி. ஆனா நாம் யாருடனும் உண்மையான பௌதீக ரீதியான இடத்தை பகிர்ந்து கொள்வதில்லை. நம்முடைய பக்கத்து வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்று கூட நமக்கு தெரிவதில்லை. அது ஒரு கசப்பான உண்மை. மனிதர்கள் தங்களை சுற்றியுள்ள பௌதீக உலகத்திலிருந்து தங்களை முழுமையாக துண்டித்துக் கொண்டு ஒரு மெய்நிகர் உலகத்திற்குள் தனிமைப்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் சக மனிதனோடு நேரில் புழங்கி உரையாடி அன்பை பகிரும் அந்த அன்பின் ஐக்கியம் என்பது சாத்தியம்தானா? அது ஒரு மிகப்பெரிய சவால்தான். அப்படி நம்முடைய அண்டை அயலார் யார் என்றே தெரியாத ஒரு டிஜிட்டல் தனிமை உலகத்தில் நாம் வாழ்ந்தால் இந்த வழிபாட்டு முறை சொல்லும் அந்த மாபெரும் செயல் தன்னுடைய அர்த்தத்தை இழந்து விடுகிறதா? அல்லது மக்கள் அந்த கெட்டிடத்தை விட்டு வெளியேறிய பிறகுதான் அந்த உண்மையான மாபெரும் செயல் தொடங்குகிறதா? இதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. மீண்டும் அடுத்த விரிவான விவாதத்தில் சந்திப்போம். எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.